ஹலோ மீ திஸ் இஸ் வித்யா ஆண்ட்ரூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிளாக் சாரீ. ஸோ ஹெட்செட் போட்டு வந்து கேளுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அது மாதிரி சொன்னது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெட்செட் போட்டு வந்து கேளுங்க. ஓகே, நான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எந்த இன்ட்ரோ வேண்டாம், அப்படி போயிடலாம் ஸ்டோரிக்கு நேரம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் உங்களுக்கு ஜேகேக்கும் மேரேஜ் தான். இது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்கள் ஜேகே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற பொண்ணு. ஓகே, ஜேகே வந்து சவுத் கொரியா தான். நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் பொண்ணு. உங்கள் அப்பாவுக்கும் ஜேகேக்கு அப்பாவுக்கும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் 2 பேரும் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போகுது. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் இன்றைக்கி மேரேஜ். ஸோ அப்படியே மேரேஜ் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஜேகேக்கு அந்த வேட்டி கூட கட்ட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, அவனுக்கு அது கட்ட தெரியல. ஸோ ஜேகேவோட அப்பா வந்து, டேய் என்னடா இன்னும் பண்ணிகிட்ருக்க, இன்னும் ஒரு வேட்டி கூடமா கட்ட தெரில. ஐயோ அப்பா, எவ்வளோ தான் கட்டினாலும் இது விழுந்து விழுந்து வருது, நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்ருக்கான். தென் ஜேகேப்பா இரு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக யாரை கூப்பிட்றாருண்ணா, நேராக போய் உங்கள் அப்பா தான் கூப்பிட்றாரு. உங்கள் அப்பா தான் அழகாக கட்டி விட்டுறாரு. ஏன்னா உங்கள் அப்பா தமிழ் தானே. ஸோ உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஸோ அப்படியே கட்டி விட்டுட்ருக்காரு. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில், உங்களை வந்து நான் வந்து இப்படி பேண்ட்டு கோட்டு தான் போட்டு பார்த்துருக்கேன், இது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்னோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. தென் ஜேகேவும் அப்படியே அம்மா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே போய் கண்ணில் பார்க்குறான். ஸோ அவங்க புதுசாக இருக்கனால கொஞ்சம் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கான். சரி ஓகே மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா தான் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நேராக அந்த மண்டபத்தில் உட்கார வைப்பாங்களா நடுவில். ஸோ அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் வருவீங்கன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் இங்கே அழகாக இருக்கீங்க, அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே கிளம்பிட்டுருக்கீங்க. தென் உங்கள் அம்மா, பையன் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, தள்ளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் உங்கள் அம்மா தள்ளி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவ, ஆண்டி இருங்க, பையனுக்கு இன்றைக்கி தான் அழகான ஒரு சாரீ வியர் பண்ணி அவன் மேக்கப் போட்டு இதுக்கப்புறம் இந்த நாள் கிடைக்குமா, கொஞ்சம் இருங்க. ஐயோ என் பொண்ணு ரொம்ப பண்ணது போதும், என் பொண்ணு சும்மாவே இருந்தாலும் அழகு தான், அவளை வேற இன்னும் நவருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா, ஐயோ மகாலட்சுமி போல இருக்கிறான் என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி லைக் இந்த பண்ணுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, போதும்மா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் சரி அப்பா எங்கே, அதோ அப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பா வந்து, பையன் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படியாப்பா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட அவங்க அம்மா கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நேரம் உங்கள் ஃப்ரெண்டு சரி மாலை போட்டுக்கோ இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மாலை போட்டு விட்டு உங்களை அப்படியே கீழே கூட்டு வராங்க. தென் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறான். அவங்க அப்படியே சொல்கிறது, உனக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது, பிகாஸ் முன்னாடி தானே ஐயர் அந்த நிறையா பூஜை மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் வேர்க்குது. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்படியே வேர்வையை தொடச்சிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, லைக் ஜுவல்ஸு, மேக்கப்பு, அந்த சாரீ எல்லாம் வந்து ஜேகேக்கு அப்படியே அட்ராக்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான். தென் ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் இப்போ ரிச்சுவல்ஸ்லாம் போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஜேகேவுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க. அந்த பூ போட சொல்கிறாங்க, சம்திங் அந்த மாதிரி சொல்கிறாரு ஐயர். ஸோ தென் ஐயர் அப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் அரிசி, அப்புறம் வந்து ஒரு தேங்காய், அது மேலே தாலி அந்த மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அதை கொடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையில் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா, இன்னொரு பக்கம் லைக் சும்மா அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த தட்டில் பிளேட் ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் ரைஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சைடு இந்த சைடு வந்து உங்கள் தாலி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த அரிசியெல்லாம். தென் உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுக்குறான். தென் ஐயர் வாங்கி வச்சுட்டு சரி கெட்டிமலை அப்படின்றாரு. தென் அப்படின்னோடனே அப்படியே ஜேகேக்கு அவனுக்கு டைப் பண்ண தெரியாது, இருந்தாலும் நம்ம ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி தாண்டா பண்ணணும் அப்படின்ட்டு. தென் ஜேகேவும் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை லைட்டாக குனிய சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாட்டமாக குனிகிறீங்க. தென் ஜேகேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் டைப் பண்ணுறான். தென் எல்லாருமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த அரிசியை தூக்கி போடுறாங்க. ஜேகே மேலே உங்கள் மேலே 2 பேர் மேலே விழுது. நீங்கள் அப்படியே லைக் டிஆர் ஐஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க.
தென் அப்படியே அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப டியர்ஸ். ஸோ அவங்க அப்படியே பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படியோ பையனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. தென் அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து லைக் சாப்பிட வைக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் உட்காடுறீங்க. தென் பக்கத்துலேயே ஜேகே வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறான். ஃபோட்டோகிராஃபர் வராரு. ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஜேகே வந்து உங்களுக்கு ஊட்டி விடணுன்ட்டு. நீங்கள் ஷையாக இருக்கிறீங்க. தென் ஜேகேவும் ஓகே அப்படியே சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. நீங்களும் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. தென் ஃபோட்டோகிராஃபர் உங்களை நீங்களும் ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே ஜேகேக்கு ஊட்டி விடுறீங்க. தென் இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே நம்ம ஜேகேவோட பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேரேஜே வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஜாலியாக போகுது. தென் அப்புறமா இப்போ என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு ஜேகேவோட வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்லாம் போகுது. இப்போ நீங்கள் போகலான்னு போகும்போது திடீர்னு ஐயர் வராரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஐயர் வந்து உங்கள் அம்மா அம்மா கிட்டே பேசிகிட்ருக்காரு. சரி சாமி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட அப்பா அம்மா கிட்ட உங்கள் அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அது எப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஜேகே அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா என்ன ஐயர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அது ஒன்றும் இல்லை வயன், இப்போ வந்து ஃபஸ்ட் நைட் வச்சுக்க வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் கழித்து உங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயர் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் இப்போ நீ ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிற. பட் ஆனால் 2 பேரும் நீங்கள் அதுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடாது. நீ வேணால் வாய் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே நான் எங்கள் அம்மா வீட்டில் இன்னும் 1 வாரம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே எப்படி அம்மா உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை என்னன்னு கேட்குறீங்க. பின்னாடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்போ நான் தனியாக வந்து என்ன பண்ணுறது, நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் யோசிக்கிறான். பட் அவனுக்கு வேறு வழி இல்லை. அப்புறம் ஜேகேவோட அப்பா அம்மா வராங்க. ஜேகே நீ 1 வீக் என்னோட வீட்டில் இரு, உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே யோசிக்கிறான். என்னடா யோசிக்கிறேன், ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவா, நீ 1 வீக் மட்டும் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா அம்மா பேசிகிட்ருக்காங்க. ஜேகேவோட அப்பா அம்மா பேசினதுக்கப்புறம் ஜேகேவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஓகேன்றான். தென் ஜேகேவோட திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ என்னோட வீட்டுக்கு தான் போகுது. வயன் ரூம் காட்டுறான். ஸோ அந்த ரூம்லாம் வந்து ஜேகேக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ வயன் வந்து ஜேகே நீங்கள் இங்கே தூங்குங்க, நான் அப்பா கூட தூங்க போகிறேன், அம்மா அப்பா கூட தூங்க போகிறேன், நீங்கள் இங்கே தான் தனியாக படுக்கணும், இந்த 1 வீக் நம்ம 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜேகே கேட்குறான். என்னது நம்ம 2 பேரும் தனித்தனியாக படுத்துக்கணுமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சிடி, கல்யாணம் ஆகிடுச்சு தான், இருந்தாலும் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது ஜேகே. ஐயோ போய் தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணல, அதான் ஜேகே சரிடி 1 வீக் தானே, 1 வீக் அப்புறம் பாரு நீ என்னென்ன பண்ணுவேன்ட்டு. சரி இப்போ நீ தூங்குங்க, உங்களுக்கு நான் வேணால் மில்க் கொண்டு வரட்டுமா, கொண்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜேகேக்கு பனானாவும் மில்க் வந்து கொடுக்குறீங்க. பனானா மில்க் கேட்க சொன்னால் உங்ககிட்ட பனானா மில்க் தானே கேட்டேன், பனானா தனியாக மில்க் தனியாக கொண்டு வர, உங்களுக்கு எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. இந்த ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நீ எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயேன். ஜேகே கையெடுங்க, அம்மா வந்துட்டாங்க சொல்லுவாங்க ஏதாவது, ப்ளீஸ் கையெடுங்க. என்னடி சொல்ல போகிறாங்க, நானும் 2 பேரும், ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் இருக்கக்கூடாது, தப்பு. ஐயர் சொன்னது காதில் வாங்கினீங்களா இல்லையா, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எங்கள் கோரி அப்படியே நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜாலியாக இருப்போம், நீ வா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கிஸ் பண்ணலான்னு வரும்போது திடீர்னு வந்து அம்மா பையன் எங்கே இருக்க, சீக்கிரம் வாங்கல வேலை இருக்குல்ல அப்படின்றாங்க. ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. ஜேகே அப்படின்னு கீழே வந்துட்டு பாடி 1 வீக் அப்புறம் வருவல்ல ஒரு வச்சுக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அந்த பிஸ்கெட்டு குடிச்சிட்டு பனானா சாப்பிட்டுட்ருக்கான். தென் ஜேகேவோட கசின்ஸ் ஒயினோட கசின்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஜேகே கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜேகே கூட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. தென் ஜேகே எதிரில் உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு எலிசா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உன்னை இன்றைக்கி நான் பார்த்தேன், நீ வயனோட சாரியில் எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா அப்படி சொல்லிட்டு எலிசாவை ரொம்ப லைக் உங்கள் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ கொஞ்சம் லைக் உங்களோட மேலே வசதி பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் என்ன சொல்லாமல் போய் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்ருக்கீங்க. தென் ஜேகே நீங்கள் பாசிட்டிவ் ஆகணும்னு அப்படி பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் ஜேகே ஆனால் என்ன இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா எலிசா, அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருந்தால்
ஐயோ அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உட்கார பிடிக்கல, நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. தென் எலிசா தேங்க்யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எலிசா இங்கே வாயேன், வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறா. அப்படின்னு மண்டியில் கொட்டுறா. ஏண்டி அவன் ஏன் புருஷன்டி, அவன் புருஷன் இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்காரு, என்னை பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு. அப்படி பல்ல உடச்சனா பிடி, வீட்டுக்கு பிடி, கல்யாணம் தான் முடிச்சிருச்சுல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன இங்கே வேலை? ஃப்ரெண்டுக்காக வந்தாலும் என்னை செருப்பால் அடிடி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா அடிச்சிடுவேன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை துரத்தி விட்டுறீங்க. இந்த ஜேகே வரான், என்ன ஃப்ரெண்டை துரத்தி விட்டியா, அவ்வளோ பொசசிவா? பொசசிவ்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே ஹேண்டை பிடிச்சிட்டு, என் பொண்டாடி பற்றி எனக்கு தெரியாதான், ஜேகே ஹேண்டை விடுங்க. என்னடி இதுக்கு தான் ஹேண்டை விடுங்க? ஐயோ உங்கள் 2 பேரும் ரொமான்ஸ்குள்ள நான் வரலப்பா, நீ போலியா? ஐயோ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு எலிசா போட்டுக்கிட்டா. நீங்கள் ஜேகே விடுங்க ஹேண்டா, அம்மா வந்துடுவாங்க விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் கசன்ஸ் நீங்களும் ஜேகே கிஸ் பண்ணலான்னு வரும்போது உங்கள் கசன்ஸில் நடுவில் ஓடிடுறாங்க. ஸோ ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. தென் அவனும் பையன் நீ 1 வீக் கழிச்சு சவுக்குடைய வருவல், அப்போ பாருடி ஒரு நாள் உன்னை நடக்க விடாத அளவுக்கு பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். அதை நாங்கள் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னும் 1 வீக் இருக்குல்ல அப்படின்னு எனக்கு சிரிச்சிட்டு உள்ள வருவீங்க. தென் அப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ 4th டே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மாடியை துணியை காய வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா துணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜேகே வயன் இந்த வீட்டில் நீ மட்டும் தான் வேலை செய்வியா? அம்மா அவங்க பாவம் ஜேகே எவ்வளோ தான் செய்வாங்களே, அதான் என்ன வேலையை நானே செய்கிறேன். ஓகே சரி அவனும் இப்போ பேசிட்டு அப்படியே கீழே போகலான்னு போகும்போது பார்த்தா நீங்கள் இங்கே சாரி போட்டிருப்பீங்க. ஸோ ஜேகே பார்க்குறான், அப்பா இந்த சாரியில் அந்த இந்தியன் கேர்ள்ஸ் இருக்காங்களே இப்போ வார்த்தையே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். என்ன சொன்ன ஜேகே? ஒன்றும் சொல்லலை, நீ துணியை காய போடுன்னு அப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டான். நீங்களும் இவனுக்கு வேறு பொழப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கீழே இறங்கிட்டு வந்துடுறீங்க. என்ன அப்படி தான் உங்கள் வீட்டில் எல்லாம் குக்கிங் ஒர்க் அப்படி எல்லாமே நீங்கள் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரே பொண்ணு, பட் உங்களுக்கு கசின்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஜாலியாக விளையாண்டுருப்பீங்க. ஜேகே கூட இப்போ நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பையன் வா இங்கே வேலை இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கவா, மாப்பிள்ளை கூட போய் பேசலாம் வா இங்கே. ஐயோ எங்கள் அம்மா இருக்காங்களே, வரேன் ஜேகே. போகாதடி ஜேகே, அம்மா கூப்பிட்றாங்க ஜேகே, போய் தான் ஆகணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, தனியாக இருக்கவே பிடிக்கலடி, வேணா எங்கள் அப்பா கூட பேசுகிறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஜேகேவை உங்கள் அப்பா கிட்டே விடுறீங்க. வாங்க மாப்பிள்ளை வந்து உட்காருங்க. இப்படி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? என்ன நியூஸ் பேப்பர்? தமிழ் நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறீங்களா? ஐயோ தமிழ் எனக்கு படிக்க வராது அங்கிள். அப்படியா? அப்போ வாங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்க. குடும்பமே இதை வச்சு கொள்ளுது அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே வந்து புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் உடனே தமிழ் பண்பாடு இப்படி தான்ப்பா இருக்கும், கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லிடு நீங்கள் போயிடுறீங்க. ஜேகே உட்காந்துட்டு இருக்கான். கொண்டா கழிச்சு இப்போ ஜேகே எப்படியே உங்கள் அங்கிள் கூட உங்கள் அப்பா கூட தமிழ்லாம் கற்றுக்கிட்டு மாப்பிள்ளை இப்படி தான் எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு ஒழுங்காகவே தமிழ் தெரியாது, இல்லை எழுத வேறு செய்யணுமா அப்படி சொல்லிட்டு அவர் ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஜேகே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கார். உங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது ஜேகே தப்பாக எழுதிடுறாரு. ஐயோ மாப்பிள்ளை இப்படி எழுதக்கூடாது அப்படி சொல்லிட்டு காதை பிடிச்சிட்டு ஐயோ அங்கிள் என்ன அங்கிள் காதை பிடிச்சான்னு இருக்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் அடுத்தடி தப்பாக எழுத மாட்டீங்க, இருங்க இப்படி தான் எழுதணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே கரெக்டாக அதை எழுதி கொடுத்து காட்டுறாரு. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இருடி ஒன்று வச்சுக்கிறோன்னு சிரிக்கிற ஒன்று வச்சுக்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். அது அப்புறம் வச்சுக்கோ அப்படி சொல்லுவாங்க. பின்னாடி உங்கள் அம்மா வந்து எங்கே இந்த போய் இந்த பொருள் வாங்கிட்டோம். எனக்கு தான் ஆல்ரெடி கால் வலி எவ்வளோ இருக்குது, அதனால தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கேன், இல்லைன்னா எங்கேயோ வேலைக்கு போயிருப்பேன், நீ வேறு இல்லைன்னா நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லு, மாப்பிள்ளை போய் வாங்கிட்டு வர. ஐயோ என்னடா அடுத்த வேலை கொடுக்குதுங்க பெருசு அப்படின்னு ஜேகே வாங்கிட்டு வயசு நீங்கள் இங்கே சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. மாப்பிள்ளை இது மட்டும் ஒரு 4 பொருள் இருக்குது, நான் எழுதியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஒருத்தன், நீங்கள் வேறு தமிழில் எழுதுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியாதே, நீங்கள் போனோடனே ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் என்னென்ன பொருள்னு சொல்கிறேன். சரிங்க அந்த போகிறேன். அங்கே போய் ஜேகே முழிக்கிறான். அந்த கடைக்காரங்க அங்கிள்
தம்பி என்ன வேணும் சொல்லுங்கள். இந்த நாட்டு பசங்க பொண்ணு பையன் மாதிரி இல்லையே. நீங்கள் என்ன நாடு? நான் வந்து சவுத் கொரியா. கொரியாவா? என்ன ஒரு இது, இந்த பாம்பு தேயிலெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி சமைப்பாங்களே அவங்கள தானே நீங்கள்? அந்த நாட்டில் தானே வரீங்க? ஐயோ இவர் என்ன இப்படி தப்பு தப்பாக பேசுகிறார். ஐயோ அங்கிள், நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். சைனா அந்த மாதிரி நாட்டில் தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் நீங்களும் அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னா தம்பி. என்ன தம்பி நீ இவ்வளோ ஒரு குழந்த மாதிரி இருக்கு தம்பி. ஐயோ இவர் என்ன அசிங்கப்படுத்துகிறாரு, என்ன என் நாட்டை அசிங்கப்படுத்துகிறாரே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். சரி சரி தம்பி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. தமிழ் தெரியும்ல? தெரியும். அப்போ நான் இல்லைன்னா இப்படி நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஜேகே மூஞ்சில் என்னமோ படுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தொட்டு பார்த்தா அது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கடைக்கார அங்கிள் பீடாவை போட்டு சாப்பிட்டுட்ருப்பாரு. ஸோ அது ஜேகே மூஞ்சில் நல்லா தெரிச்சிருக்கும். அவர் ஜேகே மோந்து பார்த்துட்டு என்ன கர்மம் நாருது. சாரி தம்பி, இந்தா இதை வச்சு தொடச்சிக்கோ. நான் பீடா சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது, அதான் தெரியாமல் துப்பிட்டேன், மன்னிச்சது தம்பி அப்படி சொல்லிட்டு துடைக்கிறதுக்கு துணி கொடுக்குறேன். அது வந்து பார்த்தா அவ்வளோ டர்ட்டாக இருக்குது, சும்மா அழுக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கசின்ஸ்லாம் பார்த்து செம்ம சிரிப்பு. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செம்ம சிரிக்கிறீங்க. இதே பார்த்தா கடுப்பில் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ஆண்டி இதுக்கப்புறம் இந்த கடைக்கெலாம் என்ன அனுப்பாதீங்க, நான் அதுக்கப்புறம் கடைக்கே போக மாட்டேன். ஏன் தம்பி, எங்கள் தமிழ் பண்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? ஐயோ சூப்பராக இருந்துச்சு, நான் போகிறேன். அப்போ பார்த்தா தம்பி வாங்க படிக்கலாம். ஐயோ நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கி போய் படுத்து தூங்கிட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செம சிரிப்பு உங்களுக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரே குஷியாக இருக்குது ஜேகேக்கு இந்த மாதிரியானது. ஸோ நீங்களும் அப்புறம் ஜேகே பார்க்க போகிறீங்க. ஜேகே அப்புறம் பிடிச்சி உங்களை எடுத்துகிட்டு, ஏண்டி என்னடி இது தமிழ் இது, என்னென்னமோ நாங்கள் தேள் சாப்பிடுவோம் பாம்பு சாப்பிடுவோம் அது இதுன்றார் அந்த கடைக்காரங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, இல்லை உங்கள் தெருவு மட்டும் தான் இப்படியா? அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே இப்படி தான் இருப்போம். சில பேர் அப்படி. எங்கள் தமிழ் பண்பாடு இப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். சும்மா அந்த அங்கிளுக்கு தெரியாது நீங்கள் எப்படி பட்டவங்கன்ட்டு, அதை அவரோட பேசியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்படி சவுத் கொரியா வருவல்ல, இப்போ வச்சுக்கிறோம், இதே பேசிகிட்டே இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. தென் அப்புறம் மதியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நைட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்களும் ஜேகே மூவிலாம் போகிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே அந்தளவுக்கு எதுவும் நடக்காது. பிகாஸ் உங்கள் கசின்ஸ்லாம் உங்கள் கூடயே வராங்களே, உங்கள் 2 பேருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக. தென் உங்கள் கசின்ஸ்லாம் அவங்க எப்பயும் உங்கள் கூட தான் இருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜேகேக்கு எந்த விஷயம் நடந்துடக்கூடாது அந்த 1 வீக் முடிகிற வரைக்கும். ஸோ அதனாலவே வந்து ஜேகே வந்து உங்களை விட்டு கொஞ்சம் எட்டாட்டு தான் இருப்பான். ஸோ இப்போ ஃபைனல் டே 7th வீக், அந்த வீக்கோட லாஸ்ட் டே 7th டே அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு, அம்மா நான் போயிட்டு வரட்டுமா, போயிட்டு பத்திரமா இருக்கணும், என்ன எந்த ஒம்பு தரக்கூடாது, என் உயிர் எடுக்கிறதுக்கு தான் வரா, இதில் வேறு அவள் எதுவும் ஒம்பு தரக்கூடாது என்கிட்ட சொல்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே இப்படி பேசிகிட்ருக்கான். தென் இப்போ வயன் பாய் சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கட்டி பிடிச்சிட்டு கசின்ஸ் எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துட்டு, சரிடா நான் வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் என்னோட அப்பா அம்மா கசின்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இப்போ வயன் வந்து சவுத் கொரியாவுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கா. ஸோ அப்போ ஜேகே பார்த்துட்டு, என்ன வயன் என் ஆட்டத்தை இன்னையோட ஆரம்பிக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஜேகே ரிவெஞ்ச்லாம் எடுக்கக்கூடாது, நான் பாவம் இல்லை. அப்படியாடி இந்த 1 வீக் உங்கள் அம்மா அப்பாவை வச்சு என்ன செஞ்சாங்களே, அது அப்போ நான் என்ன பாவம்லாம் அவனுக்கு தெரியல, அப்போ சிரிச்சல, இப்போ சவுத் கொரியாவா அவனை வச்சு சேரவா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஜேகே நான் பாவம்டா, உன் ஒய்ஃப் வயன்டா. ஆமாண்டி என் ஒய்ஃபுக்கு வேண்டியது தான் செய்ய போகிறேன், நீ கவலைப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அப்படி நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிறீங்க. தென் ஜேகேவோட அப்பா அம்மாலாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு ஜேகே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஹேண்டை போட்டு எதாவது பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் ஃபைனலி சவுத் கொரியா சியோலில் ரீச் ஆகிட்டீங்க. தென் ரூம் உங்களுக்கு ஜேகேக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் ரூமில் இருக்கீங்க. ஜேகே பார்க்குறான், அப்படியே உங்களுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வெள்ளத்துக்கு போடுறான். ஜேகே இப்போலாம் வேணாம், என்னை விடுங்க நான் போகிறேன். போறியா, கொலை பண்ணிவிடுவேன் அவனை
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகேயோட அப்பா அம்மா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஐயோ இப்போ யாரோட அது அப்படி சொல்லிட்டு ஜேகே ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வரையுது அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக ஜேகே டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்தா ஜேகேயோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க. ஏம்மா டயர்டாக இருக்குன்னு படுக்கலான்னு ஒன்று தான் வருவியா, சொல்லுங்கள் என்ன வேணும்? டேய் இன்றைக்கி நைட்டு உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அது வரைக்கும் வேணும் என் ரூம்லோடு அப்படின்னு ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ பத்திரமா நீங்களே வயனை வச்சுக்கோங்களா, என்கிட்ட கொடுக்காம எதுக்கு தான் அவ்வளோ கல்யாணம் பண்ணி வயன் பூரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாலி நான் வந்துட்டேன் அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஜேகேயோட அம்மா கை பிடிச்சிக்கிறீங்க. சரி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ விடணும், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா அப்படா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா சொல்கிறாரு. வந்து வச்சுக்கிறவங்க எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே போய் எப்படி ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, பிகாஸ் எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி பேசிகிட்டு தான் இருப்பாங்க. சும்மா அந்த பசங்க குட்டி குட்டி பசங்க இருக்குது. ஸோ அது எங்கள் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சின்ன பசங்க தானே, அவங்களுக்காக ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்காகவும் ஓகே. ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஓகேடா. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ அப்படியே நைட் போகலாம். அது ஃபஸ்ட் நைட்டுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிளாக் சாரீ வியர் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்க்ரீனில் பின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி பின்னாடி தலையில் பூ வச்சுட்டு பிளாக் கலர் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. தம்ப்லைனில் பாருங்கள் அந்த பிளாக் கலர் சாரீ எப்படி இருக்குன்றத பேக் சைட்லாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கானது. ஸோ அப்படி தான் உங்கள் அத்தை உங்களை கிளப்பி விட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜேகே அப்படியே முறைச்சிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ ஜேகே இன்றைக்கி என்ன பண்ண போகிறான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே போய் வாடி இன்றைக்கி நீ அவளை செத்து நீ எப்படி சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு பிடிச்சி எடுத்து அப்படியே உட்கார வைக்கிறான். ஜேகே நான் பாவம் ஜேகே என்னோட பயம் ஜேகே தாங்க மாட்டேன் ஜேகே நீ அடி என்னை எவ்வளோ அனுபவிச்ச அந்த வழியோ. ஐயோ உங்கள் அம்மா அந்த கடைக்கார அங்கிள்கிட்ட போய் அவர் என்ன ஒன்றுமோ பேசுகிறாரு, பாம்பு கறி சாப்பிடுவீங்களா நாய் கறி சாப்பிடுவீங்களான்ட்டு. ஐயோ அதெல்லாம் என் காதில் வாங்கிட்டு இன்னைக்கு கொண்டு விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறானா அப்படியே உங்களை ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஜேகேவை பிடிச்சி ஜேகே போதும்டா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஜேகே நான் பாவுண்டா என்னடா அப்படி பண்ணுற, அப்படி தாண்டி பண்ணுவேன் வாங்கி குடி அப்படி சொல்லிட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தென் பார்க்குறான். எப்படி இவ்வளோ அழகாக இருக்கு அந்த சாரியில், ஐயோ இப்படிப்பட்ட பொண்ணுகளால் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாரியெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாச்சு. தென் நீங்கள் வந்து ஜேகே என்னடா அதெல்லாம் பார்த்தே ஆகணுமா, ஆமாண்டி பார்த்தே தாண்டி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான் அவனோட வேலையை. நீங்கள் கத்துறீங்க வேண்டான்ட்டு எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கோம் கொஞ்சம் அனுபவி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ப்ராசஸ்லாம் போகுது. ஸோ அவன் டயர்டாகவும் பக்கத்தில் படுத்துட்டான். நீங்கள் அப்படி ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்களும் ஜேகேவும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க கிச்சனில். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்களும் ஜேகேவும் அப்படியே ரொமான்டிக்காக செஞ்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் நீங்களும் தான் செஞ்சுட்டு இப்படி உங்கள் அத்தைக்கு பரிமாறுறது, உங்கள் அப்பா ஜேகேயோட அப்பாவுக்கு பரிமாறிட்டுருக்கீங்க. இப்படி தான் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே எப்போ பார்த்தாலும் உங்கள் கிட்ட அந்த டேயை சொல்லி காமிச்சு உங்கள் கூட அப்படி இப்படி இருப்பான். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஒரு பிளாக் கலர் சாரீ வியர் பண்ணிருக்கீங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் வியர் பண்ணிங்களா அதே மாதிரி இது ஒரு பிளாக் சாரீ, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பிளாக் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஜேகே பார்க்குறான். என்னோட இது ஃபஸ்ட் நைட்டோட இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றான். உனக்கு பிடிக்கும்ல அதான் வியர் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேவும் செம்மையாக இருக்குடி அப்படின்றான். சும்மா சொல்லக்கூடாது, அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு பா செம்மையாக இருக்குடி அப்படின்றான். போதும் என்னை வர்ணிச்சது போதும் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்து சரி போதும்ல என் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஜேகேக்கும் சம்திங் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி தான் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜேகே தான் எப்பயும் குக் பண்ணிகிட்ருப்பீங்க, ஜாலியாக ரொமான்டிக்காக குக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு 1 month அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்படி நீங்களும் ஜேகேவும் மறுபடியும் இந்தியாவுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து ஐயோ நான் இந்தியாவுக்கு வரவே மாட்டேன் நீ போயிட்டு வா ஜேகே வாங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அப்படியே கட்டாயப்படுத்தி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. மாப்பிள்ளை வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து போய் ஹக் பண்ணிக்கிறாரு. தென் ஜேகேவும் ஐயோ இவர் விட மாட்டார். வாங்க மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க வாங்க மறுபடியும் போய் எழுத கற்றுக்கலாம். ஐயோ நான் வரவே மாட்டேன், அந்த எழுதுகிற பழக்கத்தையே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஓடி போயிடுறான். அவங்க பின்னாடியே தான் வரான். அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளை ஒரு 2 பாக்கெட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? எது அந்த கடையிலையா? ஆமாம் மாப்பிள்ளை வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகேவை அனுப்பி வைக்கிறாங்க. ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே மறுபடியும் அதே அந்த அண்ணன் கடைக்கு தான். அந்த அண்ணன் பார்த்துட்டு, என்னப்பா தம்பி பார்த்து 1 மாதத்துக்கு மேலே ஆகும் போலக்கே. ஐயோ இந்த ஆள் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமாண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. இங்கே பாரு, இன்றைக்கி உனக்காக நான் வீடாக போடலன்னா என்கிட்ட நீ நல்லா பேசலாம் அப்படின்னோடனே, அப்படியாண்ணா நீங்கள் வீடாக போடுங்க தப்பு இல்லை, நான் அன்றைக்கி நீங்கள் பண்ண வேலை அப்படி நான் வந்த புதுசில். ஓ அப்போ நீ நம்ம வயனோட புருஷனா நீ? ஆமாம்ல, அன்றைக்கி என் பத்திரிக்கை வச்சாருங்க, என்னால் வர முடியல. ஓ நீ தான் அந்த மாப்பிள்ளையா, சவுத் கொரியா மாப்பிள்ளையா நீ? அன்றைக்கி உன்னை பற்றி சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோலாக இருந்திருப்பேன்ப்பா. என்னப்பா நீ சொல்லாமல் போயிட்டியே? ஐயோ அது என்ன தான் சொல்லியிருப்பேனே அங்கிள். சரி ஓகே, ஒரு 2 பாக்கெட் பால் கொடுங்க. நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டே இப்போ வர வர. என்ன உங்கள் அத்தை எல்லாம் சொல்லித்தராரா? உங்கள் அத்தை உங்கள் மாமா எல்லாம் சொல்லித்தராங்களா? ஐயோ இப்போ தான் நானே வந்தேன், அவங்க சொன்னோன்னே ஓடி வந்துட்டேன், அதான். சரிப்பா இந்தா 2 பாக்கெட் பால் 20 ரூபா. இந்தாங்க அங்கிள். இந்தாங்கண்ணா. சரி நான் வரேண்ணா அப்படி சொல்லிட்டு விஜய்க்கே நேராக போய் அந்த பாலை கொடுத்துட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு வந்து இப்படி சொல்கிறது, இந்தியன் கல்ச்சர் கொஞ்சம் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1 வீக் அதே போல் இந்தியாவில் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்த புதுசில் கூட இந்தியா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலடி, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்தியா. எனக்கு இன்னும் 1 மந்த் இருக்கணும் போலக்கே தோணும். நான் தான் சொன்னல, எங்கள் தமிழ் பண்பாடு என்றைக்குமே கேவலமாக இருக்காதுடா, என்றைக்குமே நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி உன்னை புதுசாக பார்த்துருப்பாங்க, அதனால் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ நீ அவங்க கூட பழகிட்டல, அதனால் உனக்கு எதுவும் தெரியாது, நீ ஃபீல் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. தென் நீங்களும் ஜேகே இப்போ எப்பயும் போல் சவுத் கொரியா வந்துட்டீங்க, சியோலுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. தென் ஜேகே ஹேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜேகே தமிழ் பிடிச்சிருக்கா, தமிழ் பண்பாடு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா. போன தாட்டி கூட எனக்கு வெறுத்தேன், பட் இந்த தாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போய் அவனோட டியூட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆஃபீஸில் சிஓவாக இருப்பான். ஸோ அதெல்லாம் அவன் பண்ணிகிட்ருக்கான். தென் இப்படியே மந்த் ஸ்கிப் ஆகிடுச்சு. தென் நீங்களும் ஜேகேவும் இப்படி தான் மூவி போகிறது, ஜாலியாக ஹனிமூன் மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. இப்படி ஒரு 1 இயர் போயிடுச்சு. நீங்களும் ஜேகேவும் வெளியே போகலான்னு கிளம்பும்போது நீங்கள் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஜேகே உங்களை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. தென் இதை கேட்டோன்னே நீங்கள் நேராக போய் இந்தியாவில் உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிடுவீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, அதாவது அவங்க பாட்டி தாத்தாவாக போகிறது. தென் ஜேகே அப்படி உங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பான். இந்தியாவுக்கும் நீங்கள் 9 மந்த்து அப்படின்ற டைமில் நீங்கள் இந்தியாவுக்கு போய்டுவோம், ஜேகே உங்கள் கூட தான் வந்துடுவான். ஸோ அங்கே ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் 1 மந்த் ஃபுல்லாகவே. 10 மந்த்து கிட்டே வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப வலியில் துடிப்பீங்க. ஸோ ஜேகே பார்க்குறான், வயன் ரொம்ப வலிக்குதா, பேசாமல் நம்ம C-செக்ஷன் போயிடலாண்டி, ஆப்ரேஷனே போயிடலாண்டி, வேணாண்டி நார்மல் வேண்டாம். இல்லை ஜேகே, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நார்மல் தான், ஒரே தாட்டி வலி வந்து போயிடும், ஆப்ரேஷன் தான் 1 மந்த்து நான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஜேகே, வேணாம் ஜேகே, என்னால் முடியாது ஜேகே, C-செக்ஷன் வேணாம் ஜேகே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து வயன் உன்னோட பேபி படி நீ நார்மல் போகிறது நல்லது, பட் ஆனால் நார்மல் ரொம்ப பெயினாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் டாக்டர், எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, இது என் குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு நான் பெயினை பெருசாக எடுத்துக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஜேகே அப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறான். ஜேகே உங்கள் கூட ட்ரெஸ்லாம் காஸ்ட்யூம் மாதிரி ஒரு க்ரீன் கலர் காஸ்ட்யூம் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போட்டுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு உங்கள் கூட தான் வந்து நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே பாலிக்குது ஜேகே, சரி புஷ் பண்ணுங்க, டாக்டர் சொல்கிறபடி புஷ் பண்ணுங்க, என்ன நினச்சிக்கோ, நம்ம பாப்பா நமக்கு சீக்கிரம் வெளியே வரணும்ல, புஷ் பண்ண நல்லா அப்படின்னு நீங்கள் நல்லா புஷ் பண்ணனே பாப்பாவும் வெளியே வந்துட்டா. தென் நீங்களும் அப்படியே வந்து லைட்டாக அப்படி படுத்துட்டீங்க. ஜேகே பார்க்குறான், நீங்கள் டயரில் படுத்துட்டேன் டாக்டர் சொன்னோன்னே ஜேகே அப்படியே உங்கள் குழந்தைய வாங்கி வச்சுக்கிறான். ஸோ உங்கள் குழந்த அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே உங்களை மேலே அப்படியே ஒயிட்டாக இருக்குது. தென் நீங்களும் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வேக்கப் போய் பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா அப்போ ஜேகே அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க, சியோல்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஒரு 2 டேஸ்க்குள்ளே. ஸோ அப்படியே அவங்களும் பார்க்குறாங்க,
என் பொண்ணு மாதிரியே இருக்கால என் பேத்தி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. தென் அப்படியே 1 இயர் போயிடுது. இப்போ ஃபஸ்ட்டு இயர் ஐ மீன் உங்களோட பாப்பாவுக்கு பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கதையை கொண்டு வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ ஓகே, இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணேன். ஸோ ஜேகே ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மாமா அதான் வரிசையாக பார்த்தது. அதனால வியூஸ் போச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கும் அந்த வியூஸ் போகணும். ஓகே, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். ஓகே டாமிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க. ஸோ என்னோடய 2 சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாமிஸ். ஓகே, அந்த அந்த ஒன் ஷாட் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மாமா. ஓகே, அது பார்க்காதவங்க சீக்கிரம் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் இருக்கும். செகண்ட் சேனல் நான் போடல, ஃபஸ்ட் சேனல் ஆல்ரெடி ஃபஸ்ட் அதில் தான் போட்டுது. ஸோ நீங்கள் அதை போய் மறக்காமல் போய் பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சேஞ்ச் பண்ணிக்கிறான்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சண்டே லைவ் வருவேன். ஓகே, 8:30 மேலே நான் சண்டே லைவ் வருவேன். ஓகே டான்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே டான்மிஸ், பாய்.